போர்க்களம் இல்லை, ஆயுதம் குறை. ஆனா துணிச்சல் மட்டும் தூக்கி வீச முடியாத ஒரு பாறை மாதிரி இருந்தது. தமிழர்களின் மரியாதையின் வரலாற்றை எழுதிய ஒரு மன்னன், தர்மபூமிக்கு எதிரான வெள்ளையர்களை சவால் விட்ட வீரன். இவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீடியோவில் நாம் காணப்போவது வெள்ளையர்களை எதிர்த்த தமிழ் மன்னர் கட்டபொம்மன் பற்றியது. இவர் ஒரு சாதாரண மன்னன் இல்லை, தமிழரசின் பெருமையும் எங்கள் தாயகத்தின் முதல் விடுதலைப் போராளிகளுள் ஒருவரும். ஒரு 1760ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் பஞ்சலங்குறிச்சியில் பிறந்த கட்டபொம்மன் எளிய குடியரசின் தலைவனாக இருந்தாலும் அவனுடைய மனது ஒரு சிங்கத்தின் சபதம் போல இருந்தது. அவரது குடும்பம் தமிழ்நாட்டில் பழங்குடி தலைவர்களாக இருந்தது. பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா நிறுவனம் வரிகட்ட உத்தரவு போட்டபோது கட்டபொம்மன், நாங்கள் வரிக்காரர்கள் இல்லை, மண்ணின் அரசர்கள் எனக் குரல் கொடுத்தார். அவர் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட போதும் அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தைக்குப் போய் அங்கும் தன் வீரத்தைக் காட்டினார். 1799இல் பஞ்சலங்குறிச்சி கோட்டை மீதும் கட்டபொம்மன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. கோட்டை முற்றுகையிடப்பட்டது. ஆனால் அவர் மரணத்திற்கு தயாராய் போரிட்டார். நண்பர் சிதம்பர நாயக்கர் துரோகத்தால் அவரை வெள்ளையர்கள் கைது செய்தனர். பழவூர் அருகே 1799 அக்டோபர் 16 அன்று கட்டபொம்மனை தூக்கில் போட்டார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகள் இன்றும் ஒலிக்கின்றன. நான் தமிழன், இந்த மண்ணுக்காக எனது உயிரை தியாகம் செய்கிறேன். இவர் இறந்துவிட்டார் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தமிழனின் இரத்தத்தில். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு போராளி மட்டுமில்ல, தமிழர் மனதில் நீங்கா இடம் பிடித்த வீரமரபின் ஒருங்கிணைப்பு. இவர் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அடிமைத்தனத்திற்கு எதிராக சத்தியமாக நிற்க வேண்டிய கடமையை. இதுபோல ஆழமான தமிழ் வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க.